Hello viewers, welcome to my channel. இன்னைக்கு 10th Max Chapter 7 Mensuration Exercise 7.4ல third sum பாருங்க. A conical flask is full of water. ஒரு conical flaskல full of water இருக்கு. The flask has base radius R units and height H units. Okay, அதோடைய base radius R ஆவும் height வந்து H ஆவும் கொடுத்திருக்காங்க. The water is poured into the cylindrical flask of base radius XR. இந்த இடத்துல base radius வந்து XR னு கொடுத்திருக்காங்க. Okay, இது கூட இது சிலிண்டருக்குடைய ரேடியஸ் வந்து எக்ஸ்ஆரும் ஹைட் வந்து ஹெச்சும் கொடுத்துருக்கோம். ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த வாட்டர் இன் த சிலிண்டரிக்கல் ஃப்ளாஸ்க். ஓகே, இங்கே ஒரு சின்ன க்ளூ, கோனிக்கல் ஃப்ளாஸ்க்கு கோன் கொடுத்துருக்காங்க அண்ட் சிலிண்டர் ரெண்டு கம்பைன் சாலிட்ஸ் இருக்குது. ஃபுல் ஆஃப் வாட்டர் இருக்குது, அதை வந்து போர்ட் இன் டு த சிலிண்டர் ஃப்ளாஸ்க்கு. ஒரு கோனிக்கலில் இருக்க அந்த வாட்டர் சிலிண்டரில் போர் பண்ணுறாங்க. அப்போ அதோட ஹைட்டு தான் கேட்குறாங்க. ஸோ ஃப்ரம் தட் கொஷின்ஸ் வி ஹாவ் டு திங்க் சிலிண்டர் வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் கோன், ரெண்டையும் ஈக்குவல் பண்ணோம்னா நம்ம ஹைட் ஆஃப் த சிலிண்டர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இப்போ நம்ம சொல்யூஷன் போகலாமா? ஓகே, இந்த மாதிரி பாக்ஸ் போடுங்க. ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், பிகாஸ் இதில் 2 கம்பைன் சாலிட்ஸ் கொடுத்துருக்காங்க. சிலிண்டர் அண்ட் கோன் கொடுத்துருக்காங்க. சிலிண்டருடைய ரேடியஸ் எக்ஸ் ஆர், தே மென்ஷன் இன் த கொஷின், அண்ட் கோனுக்குடைய ரேடியஸ் ஆர். ஹைட் வந்து ரெண்டுக்குமே ஹெச் தான், பட் வி கேன் ரெப்ரசென்ட் ஹைட் ஃபார் சிலிண்டர் வந்து ஹெச்னு போட்டுக்கோங்க, கேபிட்டல் ஹெச்னு போட்டுக்கோங்க, அண்ட் கோனுக்கு வந்து ஸ்மால் ஹெச்னு போட்டுக்கோங்க. ஓகே, ஆல்ரெடி நான் என்ன சொன்னேன், ரெண்டுடைய வால்யூம் நம்ம ஈக்குவல் பண்ணாவே வி ஃபைண்ட் தட் ஹைட். வால்யூம் ஆஃப் அ சிலிண்டர் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் அ கோன். ஓகே, வால்யூம் ஆஃப் சிலிண்டருக்கு என்ன ஃபார்முலா? பை ஆர் ஸ்கொயர் ஹெச். ஓகே, வால்யூம் ஆஃப் சிலிண்டருக்கு பை ஆர் ஸ்கொயர் ஹெச். இந்த ஆர் ஸ்கொயரை தான் நம்ம கொஷனில் கொடுத்துருக்க மாதிரி எக்ஸ்ஆர் ஹோல் ஸ்கொயர்னு போடுறோம். ஓகே, இங்கே நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக கேபிட்டல் ஹெச்சும் இங்கே ஸ்மால் ஹெச்சும் போட்டுக்கோங்க. வால்யூம் ஆஃப் கோனுக்கு என்ன ஃபார்முலா? 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச். போத் சைடு வந்து பை கேன்சல் ஆயிடும். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த ஸ்கொயரை ஹோல் ஸ்கொயரை தனித்தனியாக இன்புட் பண்ணுங்கள். எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஆர் ஸ்கொயர் கேபிட்டல் ஹெச் ஈக்குவல் டு 1/3 ஆர் ஸ்கொயர் ஹெச். Again we have noticed somewhat we cancel on both side means இந்த ஆர் ஸ்கொயர் இந்த ஆர் ஸ்கொயர் கேன்சல் ஆயிடும். என்ன டேர்ம் மட்டும்தான் இருக்கும் நம்மளுக்கு? எக்ஸ் ஸ்கொயர் கேபிட்டல் ஹெச் ஈக்குவல் டு 1/3 ஹெச்ன்னு இருக்கும். ஓகேவா? நம்மளுக்கு என்ன கொஷினை கேட்டிருக்காங்க? சிலிண்டரோட ஹைட். சிலிண்டரோட ஹைட்னா இந்த பார்ட் தானே. அப்போ இந்த பார்ட் மட்டும் வச்சுட்டு மல்டிப்ளிகேஷன் இருக்கட்டும், டிவைடில் வரும். அப்போ 1/3. ஓகே, 1/3 இங்கே என்ன இருக்குது? 1 ஹெச் இருக்கும், மல்டிபிள் பண்ணுங்க. 1 இன்ட்டு ஹெச் டிவைட் பை 3 இன்ட்டு இங்கே இருக்க எக்ஸ் ஸ்கொயர் மல்டிப்ளிகேஷன் கீழே வந்து டிவைட். அப்போ கேபிட்டல் ஹெச் ஈக்குவல் டு h/3x ஸ்கொயர். இதுதான் ஹைட் ஆஃப் த சிலிண்டராக இருக்கும். அப்போ ஹைட் ஆஃப் த சிலிண்டர் ஈக்குவல் டு ஓகே கேபிட்டல் ஹெச் ஈக்குவல் டு ஹெச் டிவைட் பை 3x ஸ்கொயர். இங்கே கேபிட்டல் ஹெச் அண்ட் ஸ்மால் ஹெச்னு சொல்கிறது வி கேன் டிஃப்ரென்ஷியேட் த ஹைட் ஆஃப் த சிலிண்டர் அண்ட் கோன் கூடிய ஹைட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ரொம்ப ஈஸியான சம் தான். ஓகே, அதோடைய ஃபார்முலா எழுதிக்கிங்க. அங்கே கொடுத்துருக்கு சிலிண்டருக்கு என்ன கொடுத்துருக்காங்க அந்த ரேடியஸை இன்புட் பண்ணுங்கள், போத் சைட் கேன்சல் பண்ணுங்கள், அண்ட் தென் மல்டிப்ளிகேஷன் இருக்கட்டும், டிவைடில் வரும். ஓகே, இதான் ஃபைனல் ஆன்சர் உங்களுக்கு. ஓகே, யூனிட்ஸ்னு போடுங்க. h/, கேபிட்டல் ஹெச் ஈக்குவல் டு h/3x ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகே, ரொம்ப ஈஸியான சம் தான். ட்ரை டு சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.